Hi everyone, welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான காலிஃப்ளவர் வடகரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்தி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க. இந்த காலிஃப்ளவர் வடகரி இட்லி, தோசை, சப்பாத்தி இதெல்லாத்தோட சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னைக்கு இந்த வடகரி பண்றதுக்காக 1 கப் அளவுக்கு கடலை பருப்பை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க. 2 மணி நேரம் ஆன உடனே இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் எடுத்துக்கலாம். பருப்பு பாருங்க எப்படி நல்லா ஊறி இருக்குது பாருங்க. இப்ப இதை வடைக்கு அரைக்கிற மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப அரைச்செடுத்து இந்த கொரகொரப்பா அரைச்செடுத்த வடை மாவை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா சோம்பு சேர்த்திருக்கிறேன். அப்புறம் ரெட் பெப்பர், அதாவது இது வரமிளகாய் தான். நீங்க வேணும்னா மாவை அரைக்கும் போதே அதோட சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா இஞ்சி சேர்த்திருக்கிறேன். நல்லா இஞ்சி துருவி வச்சிருக்கிறேன். நீங்க பேஸ்டா கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. வரமிளகாவை சின்ன சின்னதா பிச்சு இருக்குது. அது அப்படியே கடையில வாங்க கிடைச்சது. நீங்க வேணும்னா பருப்பு அரைக்கும் போது அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இதோட இப்போ பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃபிளவரை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாங்க. வடை தட்டி போடுற மாதிரி. எப்படி நம்ம பிச்சு தான் போட போறோம், அதனால ரவுண்டா வடை ஷேப் வேணும்னு இல்லை. இப்போ சூடான எண்ணெயில ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம். உங்க வடைச்சட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டு ஒரே டைம்ல பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்க இட்லி தட்டில் வச்சு ஆவியில வச்சு கூட எடுக்கலாம். எண்ணெயில பொரிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆவியில வச்சு எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ரொம்ப முறுமுறு ஆகி பொரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. பாருங்க இப்ப நல்லா பொரிஞ்சிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். சூடு ஆறட்டும். இதோட கிரேவியை ரெடி பண்றதுக்காக ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன், அகலமான பாத்திரம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கிறேன். சும்மா ஒரு பீஸ் பட்டை, கொஞ்சம் பிரியாணி இலை, கிராம்பு, இது 3ஐயும் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இதோட பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் கட் பண்ணி வச்சதை சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நீங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இஞ்சி துருவி வச்சிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி கட் பண்ணி போட்டா சம்டைம்ஸ் வாயில கடிபடும், அதனால துருவி வச்சிருக்கேன். நீங்க ரெண்டையுமே ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டையுமே பேஸ்டா கூட பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணியிருக்கிறேன், அதையே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா மசியட்டும். இப்ப இதோட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், தனியா தூள், கரம் மசாலா, கொஞ்சமா மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற நீங்க அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த பொடி வகைகளை எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கிரேவியா இருக்கணும் இல்லைங்களா, நம்ம வடை போட்டோம்னா ரொம்ப திக்காயிடும், அதனாலதான். இப்ப இது கொதிக்கட்டும். இது கொதிக்கிற டைம்ல கொஞ்சம் தேங்காவை நல்லா அரைச்சிக்கலாம். இப்ப பாருங்க இதோட கொஞ்சமா கருவேப்பிலைய ஆட் பண்ணி இதையும் கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காவை தான் அரைச்சு ஊத்த போறேன். நீங்க தேங்காய் பாலா கூட ஊத்திக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் ஊத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். லேசா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த வடை சுட்டு எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, காலிஃபிளவர் வடை, அதை எல்லாத்தையும் நல்லா பிச்சு பிச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப இத அந்த குழம்போட அந்த கிரேவியோட சேர்த்துக்க போறோம் நம்ம.
இந்த பிச்சு வச்சிருக்கிற வடை எல்லாத்தையும் கிரேவியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லைங்க. லேசா ஒரு நிமிஷத்திலிருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டா போதும். பாருங்க, லேசா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். லேசா கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறலாம் மேல. கடைசியில நம்ம அருமையான வடகரி பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. அதுவும் காலிஃபிளவர் வடகரி. சாதாரண வடையோட காலிஃபிளவரும் சேரும்போது அது ஒரு தனியான டேஸ்ட் தானுங்க. இதே மாதிரி ரெசிபி நீங்களும் வீட்ல பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை